சென்னையில் இரவு முழுவதும் இடைவிடாது பெய்து வரக்கூடிய கனமழையால் மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை பொறுத்தவரை ராம்நகர் பகுதியே வீடுகளில் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், ஒட்டுமொத்தமாக எவ்வளவு வீடுகளில் அங்கு மழை நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு? மக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள்? மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருது? இந்த 10 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய இந்த கனமழை என்பது இந்த வேளச்சேரி ராம்நகர் பகுதியை முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கடித்திருக்கிறது. இந்த வெள்ள பாதிப்புகள் என்பது இந்த ராம்நகர் பகுதியில் மிகவும் தீவிரமாக இருப்பதை இங்கே களத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் இப்போ நேரடியாக சில காட்சிகளை காமித்து கொண்டிருக்கிறார். அதில் நாம் இந்த படகுல செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை இருபக்கமும் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பின் தரைத்தளங்களில் வெள்ளம் சூழ்ந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சாலையில் மட்டும் 3 அடிக்கும் மேலாக தண்ணீர் தேங்கி கிடப்பதையும் அதில் வாகனங்கள் மூழ்கி கிடப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகள் யாரும் இந்த சாலை வழியாக நடந்து செல்லக்கூடிய சூழல் என்பது இல்லாத காரணத்தினால தீயணைப்புத்துறை தரப்பிலிருந்து அந்த மீட்பு பணிகள் என்பது தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான குடியிருப்புகளில் தரைத்தளத்தில் இந்த மழை வெள்ளம் என்பது புகுந்திருக்கக்கூடிய காரணத்தினால வீடுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களும் கடுமையான சேதத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்பதனால இந்த ராம்நகர் பகுதியில் முழுமையாக மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மர்களும் அந்த இணைப்பு கொடுக்கக்கூடிய அந்த பெட்டிகளும் மழை வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த வெள்ளத்துடைய பாதிப்பு என்பது மிகவும் தீவிரமாக இருப்பதை இந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாலையாக கடந்து செல்லும் போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தற்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த குடியிருப்பில் கூட தரைத்தளத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவிற்கு மழை தண்ணீர் உள்ளே புகுந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. கதவுகள் அடைக்கப்பட்டும் வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றிருப்பதையும் நம்மால் அங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் ஏற்கனவே வேலைக்காக வெளியே சென்றவர்கள் திரும்ப குடியிருப்பு பகுதிகளுக்குள் செல்ல முடியாமலும் குடியிருப்பு பகுதிக்குள் சிக்கியிருப்பவர்கள் வெளியே வர முடியாமலும் தவிக்கக்கூடிய நிலை என்பது இந்த வேளச்சேரி ராம்நகரில் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இன்று காலையிலேருந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத குறித்து பேசலாம். சார், இப்போ மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் எவ்வளோ பேர் ஈடுபட்டு இருக்கீங்க? இப்போ இந்த மாதிரி ரப்பர் படகு வச்சுமே மீட்டு கொண்டு வரீங்களே, எவ்வளோ பேர் சார் மீட்டிருக்கீங்க? இப்போ நாங்கள் காலையில் இந்த இதே வீட்டில் இந்த குடியிருப்பில் 5 பேரை கூட்டிகிட்டு போய் மெயினாக பிரதான சாலையில் போய் விட்டோம். இப்போ பிரதான சாலையிலேருந்து வீட்டுக்கு வர முடியாதவங்களை இப்போ 2 பேரை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவங்கள நாங்கள் எங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து ஏதாவது தேவைப்பட்டால் கூப்பிடுங்க, நாங்கள் உடனடியாக உதவி செய்ய தயாராக இருக்கோம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இப்போ இந்த தெருக்களில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு கேட்குற உதவி செய்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறோம். இப்போ உங்கள் டீம் எவ்வளோ பேர் இந்த வேளச்சேரி பகுதியில் இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபைபர் படகு இந்த மாதிரி படகுலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் சப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது? இப்போ நாங்கள் பல்வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே இயக்குனர் அவர்களின் உத்தரவுப்படி வந்திருக்கோம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை நிலையத்திலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வேளச்சேரி பகுதியை வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு சப்போர்ட்டிங் இருக்க சொல்லி வச்சுருக்காங்க. எங்கள்கிட்ட ரப்பர் போட்டு வித் மோட்டார் அதிக அளவு தண்ணி இருந்துச்சுன்னா பம்பு மோட்டார் மூலமாக போகிறதுக்கும், அப்புறம் மரங்கள் ஏதாவது சாய்ஞ்சா அதை கட் பண்ணுறதுக்கு பவர்ஸா பெட்ரோல் பவர்ஸா இது வச்சுருக்கோம். லைபாய் ஜாக்கெட்டு இதில் வச்சு அவங்க முதியோர்களை கொண்டு போய் அவங்களுடைய உறவினர் வீட்டுக்கு சேர்க்கக்கூடிய வசதியாக நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த காலத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ காலையிலேருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த ராம்நகரில் இந்த மாதிரி எவ்வளோ வீடு இந்த மாதிரி மூழ்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குது இந்த ஊரில் பாதிப்பு? சார், இப்போ எல்லா இடமும் ராம்நகரை பார்த்தோம்னா எல்லா குடியிருப்புலையும் தண்ணி சூழ்ந்து எங்கே நடந்து போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அது இப்போ காலையில் நைட்டு இரவு முழுக்க பெஞ்ச மழையினால இடுப்பளவு தண்ணீர் சில இடங்களில் இடுப்பளவு தண்ணீர் இருக்குது, வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சு. இப்போலாம் நான் வீட்டுக்குள்ளே போய் வாசப்படிக்குள்ளே நாங்கள் அவங்கள பூரா வீட்டுக்கு கொண்டு போய் பிரதான சாலையில் போய் இறக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ அங்கேருந்து கூட்டி போகிறோம். இன்னும் யாராவது தேவைப்பட்டால் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். இப்போ நீங்கள் எங்கேம்மா வெளியே எங்கேயா போயிட்டு வரப்போ மாட்டிக்கிட்டீங்களா? என்ன ஆச்சு? உங்கள் வீடு என்னாச்சு? உறவினர் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வரோம் சார். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் கிளம்பணும். நேற்று ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல, கிளம்பிட்டோம். சரி, மார்னிங் சரியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் கிளம்பி வந்தோம். ஆனால் இவ்வளோ இதில் மாட்டிப்போம் இன்றைக்கி எதிர்பார்க்கல நாங்கள் ஆக்சுவலாக. இப்போ
இதே போல தான் பணிக்காக வெளியே சென்றவர்களும் அதே போன்று வேறு காரணங்களுக்காக வெளியே சென்றவர்களும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் திரும்ப வர முடியாத ஒரு சூழல் என்பது இந்த வேளச்சேரி ராம்நகரில் இருக்கிறது. மேலும் ஏராளமான வீடுகளுக்குள்ள வெள்ளம் என்பது சூழ்ந்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் இந்த குறிப்பிட்ட பகுதியில் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் களமிறங்கி அங்கே வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இவ்வாறாக இது போன்ற ஒரு தீவிரமான பாதிப்பு அப்படின்றது இந்த இந்த ராம்நகர் பகுதிகளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடியிருப்பு பகுதிகளிலிருந்து அந்த மழை தண்ணீரானது வெளியே செல்லக்கூடிய அந்த இணைப்பு கால்வாய், அந்த மழைநீர் வடிகால் சென்று இணையக்கூடிய அந்த கால்வாயிலும் தண்ணீர் என்பது கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால உடனடியாக இந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை தண்ணீர் அப்படிங்கிறது வெளியேற முடியாத ஒரு சூழல் என்பது இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. இப்போ குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று இந்த ராம்நகர் 6வது சாலையில் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கும்போது கூட 2 அடி ஆழத்திற்கு இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு. மேற்கொண்டு இந்த தெருக்குள்ள உள்ளே செல்ல தண்ணீரோட ஆழம் என்பது 3 அடி முதல் 4 அடி வரை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவேதான் பொதுமக்களுக்கு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது மற்றும் சிரமங்கள் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதனால அவர்களுக்கு அந்த மீட்பு பணிகள் அந்த படகுகள் கொண்டு அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கு உதவி ஏதேனும் தேவைப்பட்டால் மாநகராட்சியுடைய அந்த உதவி எண் 1913 என்ற அந்த உதவி எண்ணையோ அல்லது பேரிடர் கண்ட்ரோல் ரூம், அந்த பேரிடர் அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த உதவி எண் 1070 என்ற எண்ணில் அழைத்தால் உடனடியாக மீட்பு படையினர் அந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். இவ்வாறாக மீட்பு பணிகளுக்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினரும் மாநகராட்சி பணியாளர்களும் காவல்துறையினரும் இணைந்து இந்த போன்ற பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ரப்பர் படகுகள் கொண்டு குடியிருப்பு வாசிகளை மீட்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த வேளச்சேரி ராம்நகரில் இருக்கிறது. அந்த ரப்பர் படகில் தான் தற்போது நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் உள்ளே சிக்கியிருக்கக்கூடிய ஏராளமான மக்களை மீட்கக்கூடிய முயற்சியில் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட இருக்காங்க. வேளச்சேரி ராம்நகர் பகுதியில் தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகளை, வீடுகளை மழை நீர் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் தீயணைப்பு படை வீரர்களும் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.